வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பூனம் சாரி மாதிரி நல்லா கிராண்டாக இருக்குது. இதில் இருக்க ப்ளவுஸு தான் இது. ஆனால் ரொம்ப பிரிஞ்சிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ரெண்டு சம்மந்தமே இல்லாமல் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் சில்க் காட்டன் எடுத்திருக்கேன், க்ரீன் கலரு. நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு அந்த கரை கலரு மெரூன் கலரு எடுத்திருக்கேன். எல்லாம் டார்க் காப்பி கலர் மாதிரி. ஒயரம் 14.5 இன்ச்சு, ஆம்கோல் 6.5 இன்ச்சு. நெக்கோட ஒயரம் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. அகலம் 3 இன்ச்சு, ஷோல்ட்ரு 3 இன்ச்சு. இப்போ ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம். ரவுண்ட் நெக்கில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். கையும் சூப்பராக இருக்கும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி தான் இந்த ப்ளவுஸே முடித்தேன் நான். இப்போ பேக் சைடு நம்ம எப்பயும் போல் ஓடு தையல் போட்டுக்கலாம். இந்த ஓடு தையல் எப்படி போடணும்னு தெரியல அப்படின்னு கேட்டிங்க. இந்த மாதிரி தான் போடணும். பக்கத்தில் நல்லா விரித்து போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு பக்கத்தில் குத்திட்டு நம்ம மடித்து தைச்சிடலாம். ரெண்டு பக்கமும் சேர்த்து வச்சு அடையாளப்படுத்தி மடித்து தைங்க. மடித்து தைச்சிட்டு எப்பயும் போல் கீழே இருக்க நூலை உருவி விட்டுட்டு டாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பேக் சைடு கட் பண்ண ரவுண்ட் நெக் வச்சு ஒயரம் 9 இன்ச் இருக்குது. ப்ளவுஸோட லென்த்து 14.5 இன்ச்சு அப்படியே வச்சுருக்கேன் கேன்வாஸ்க்கு. அகலம் 8.5 இன்ச்சு வச்சுருக்கேன். கேன்வாஸ்க்கு ரெண்டாக மடித்து 8.5 இன்ச்சு வச்சுருக்கேன். உயரம் 14.5 இன்ச்சு வச்சுருக்கேன். மேலேருந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 1.25 இன்ச்சுக்கு அந்த பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வளைவு போட்டுட்டு சென்டர் நெக்கில் இருந்து கொண்டு போய் அதில் சேர்த்துருங்க. நம்ம தாமரை இதழ் போல் சேர்த்துருங்க. அதிலேருந்து 2.5 இன்ச் கீழே இறக்கிக்குங்க. இறக்கிட்டு அடுத்தது ஒரு இதழ் போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டுட்டு கீழே 4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு இலை ஷேப்பில் கீழே போட்டுக்கோங்க. தாமரையில் கீழே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஊசி குத்தி வச்சுட்டு இப்போ இதை கட் பண்ணலாம். கரெக்டாக கட் பண்ணுங்கள். இந்த டிசைன் நல்லா கிராண்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நீங்கள் போட்டு போனீங்கன்னாவே எங்கே தைச்சிங்க, எப்படி தைச்சிங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு அழகாக இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலேயும் கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம கீழே வரைஞ்சோல்ல அதையும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 1 2 மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணது 1, ரெண்டாவது கட் பண்ண 2 போட்டு 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு ஒரு 1 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி வந்துடும். இப்போ அதே மாதிரி சின்னதாக கைக்கு கட் பண்ணிக்கலாம். ஒரு 3 இன்ச்சு இல்லை 3.5 இன்ச்சு இல்லை 4 வச்சிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். 1 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 4 இன்ச்சு உயரம். இப்போ இதை கைக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எல்லா வேறுமே கையும் நெக்கும் சேர்த்து போட மாட்டாங்க. எல்லாமே தனித்தனியாக தான் போடுவாங்க. நம்ம சேனலில் மட்டும்தான் உங்களுக்கு கையும் சேர்த்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அயன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 பக்கமும் துணி விட்டு கட் பண்ணுங்கள். 2 சைடும் துணி இருக்கணும். இப்போ இந்த பக்கம் கழுத்து பக்கம் நம்ம கட் பண்ண பீஸ்லேருந்து அப்படியே வச்சு கொஞ்சம் தள்ளி கிராஸ் பீஸ் விட்டுட்டு ஜாயின் பண்ணிட்டு வரணும். இந்த பக்கம் ஆனால் தையல் போட்டுருங்க. அடையாளத்துக்கு நம்ம கழுத்து சைடு வைக்கிறதுக்கு.
கார்னர் நிப்பாட்டி அப்படியே திருப்பி அந்த கேன்வாஸ் எட்ஜிலேயே அப்படியே தையல் போட்டு வாங்க. அதாவது கிராஸ் பீஸ் கொஞ்சம் தள்ளியே விட்டுங்க. தைச்சிட்டு கொஞ்சம் இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து நம்ம கேன்வாஸ் கிளாத்தும் நம்ம ஒட்டை கட் பண்ணலை, விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால் லைட்டாக அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா பைப்பிங் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், சேஃப்டி 2வது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் கிளாத்து வந்து விட்டுட்டு கட் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து சன்னமாக உருட்டி தைச்சிடலாம். ஆனால் அழகாக இருந்துச்சு, பைப்பிங் கலர் காம்பினேஷன் செம்மையாக இருந்தது. இந்த தீபாவளிக்கு 5 நாள் தாங்க இருக்குது. டக்குன்னு இருக்கிறதெல்லாம் முடிச்சிருங்க. எனக்கு இன்னும் ஒரு 4 ப்ளவுஸ் இருக்குது. அதனாலேயே முடிச்சிட்டேன்னா அவ்வளோதான். பசங்களுக்கெலாம் முன்னாடியே தைச்சது தான், அதுவே போட்டுக்கிறேன்ட்டாங்க. அதனால் வந்துட்டு எனக்கு இப்போதைக்கு தைக்கல, தீபாவளி முடிஞ்சு பார்த்துக்கலாம். ஏற்கனவே தைச்சது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி பைப்பிங் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெண்டிங் டெய்லர்னு சொல்லிட்டு புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து நிறைய கை டிசைன் இந்த மாதிரி நிறையா போட்டிருக்கேன். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு அதில் ஒரு 800 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும் பண்ணினா அந்த சேனல் வந்து செலக்ட் ஆயிரும். என்ன காரணத்துக்கு அதில் போட்டு வைக்கிறேன் அப்படின்னா, ஒரு தடவை இந்த சேனல் திண்டுக்கல் டெய்லர் வந்து தொலைஞ்சு போயிட்டு எடுத்துட்டாங்க. சரி, சப்போஸ் சேஃப்டிக்காக இதில் இருக்க ப்ளவுஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து 800 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. யார் என்னன்னு தெரியல. நீங்களும் பார்க்குறவங்க அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த சேனலும் செலக்ட் ஆயிரும். அதில் கை டிசைன் நிறைய உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து இதுக்கு நடுவில் நம்ம கட் பண்ணதுக்கும் பைப்பிங் பண்ணிடலாம். ட்ரெண்டிங் டெய்லர்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ வந்து அதை நல்லா பரட்டி விட்டுட்டு திருப்பி நம்ம இதில் சன்னமாக பைப்பிங் பண்ணலாம். நல்லா அது ஷார்ப்பாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் அப்படியே திருப்பிக்கலாம். அடியில் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதை மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. உண்மையிலே நான் தைச்சதுலேயே இந்த டிசைன் ப்ளவுஸ்க்கு ரொம்ப ரசித்து தைச்சேன். ரொம்பவே அழகாக வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இவங்க கஸ்டமர் வந்து பக்கத்து வீடு தான், அண்ணி வேணும் அவங்க. அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நீட்டாக இருக்க பாருங்கள். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். பைப்பிங் இன்னும் பண்ணலை. கழுத்துக்கு ஃபுல்லாக சைடு மட்டும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பீஸை கொடுத்து சென்டர் அடையாளப்படுத்திட்டு சென்டரில் இருந்து நம்ம வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக லைட் போட்டிங்கன்னா வந்துட்டு அந்த இது தடை வந்து கரெக்டாக தெரியும். அதாவது வந்து அடியில் இருக்க கழுத்தும் இந்த இதில் நம்ம அந்த கேன்வாஸை விட்டுருக்க கிளாத்தும் உங்களுக்கு தனியாக தெரியும். அதனால் லைட் போட்டிருக்கேன் நான். ஏன்னா லைட் போடலைன்னா நமக்கு ஒன்றும் தெரியல, அது கரெக்டாக வச்சு தைக்க முடியல. அதனால் லைட் போட்டு விட்ருக்கேன்.
அது லைட் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக தெரியும் வீடியோ, அதனால் போடுறதில்ல நான். இந்த மாதிரி தெரியாத பட்சத்துக்கு சரி வர வழி இல்லைன்ட்டு போடுறது தான். இப்போ 2 பக்கமும் வச்சு ஒரு தையல் போட்டாச்சு, சென்டரில் ஆரம்பிச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. இப்போ கட் பண்ணி வச்சு அடுத்த பீஸ் அப்படியே உள்ளே தள்ளி நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் தையல் போட்டு. அந்த தையல் பகுதி உள்ளே போகிற மாதிரி கேன்வாஸ் அந்த கரெக்டாக அந்த எட்ஜில் நம்ம தையல் போட்டிருக்கோம், அது உள்ளே போகிற மாதிரி அந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த பக்கம் தையல் போடலாம். அந்தந்த கலருக்கு நூல் மாற்றுங்க. நான் க்ரீன் கலர்லேருந்து மெரூன் கலர் நூல் மாட்டியிருக்கேன். இதுதான் ஒரு ரிஸ்க்கு, நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ் பண்ணும்போது நூல் மாற்றி மாற்றி தைக்கணும். நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க அந்த இடத்துல, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். இந்த பக்கம் வந்து தையல் போடாமல் இருந்துச்சு, அது மாதிரி இந்த பக்கமும் போட்டு விட்டுடலாம். போட்டுவிட்டு இப்போ சென்டரில் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக எல்லா பக்கமும் நம்ம தையல் போட்டாச்சு. அடுத்து நம்ம பைப்பிங் பண்ணலாம். மெரூன் கலரில், நல்ல காப்பி கலர் தானே இது, இந்த கலரில் பைப்பிங் பண்ணலாம். நூலெல்லாம் அப்பப்போ ஒட்டுக்க கட் பண்ணி விட்ருங்க. நூல் இருந்துச்சுனாவே உங்களுக்கு நல்லா இருக்காது, ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. அப்போக்கப்போ நூல் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ கைக்கு வந்து நம்ம எப்பயும் போல் பைப்பிங் பண்ணிக்கலாம். உருட்டி தைச்சிருங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம அப்படியே அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலேயே அப்படியே பைப்பிங் பண்ணிட்டு வாங்க. இது தைச்சி முடிச்சுட்டு அந்த கீழே இருக்க ரவுண்டுக்கு மட்டும் நம்ம வாங்கினாங்கன்னா கட் பண்ணி விடணும். ஏன்னா வந்து இது கேன்வாஸ் இருக்கிறனால கொஞ்சம் திக்காக இருக்கும். லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு பைப்பிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அதனால் வந்து வாங்கினாங்கன்னா லைட்டாக கட் பண்ணி விடுங்க. இந்த பக்கம்லாம் தேவையில்லை. அங்கிட்டு வந்து என்னால் லைட் போடாமல் தைக்க முடியல, போட்டு தான் தைக்க முடிஞ்சுது. அங்கிட்டும் மெரூன் கலர் நூல் மாற்றிட்டு இங்கிட்டு க்ரீன் கலர் மாற்றிட்டேன். இப்போ ஃபுல்லாக நம்ம பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ முன்னாடி வரைக்கும் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப அழகாக பைப்பிங் அழகாக வந்துச்சு. இதை மடித்து நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. நல்லா தூக்கி விட்டு தைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக் சைடும் முன்னாடி வரைக்கும் பைப்பிங் பண்ணியாச்சு. இந்த ரவுண்டு அழகாக இருக்குது பாருங்கள்.
இப்போ கை வந்து சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். நம்ம கீழே தைச்ச மாதிரியே தான் கைக்கும். ஏன்னா கை வந்து தனியாக போட்டால் இது சேர்த்து போடலாம். நம்ம இது ஒன்றா தானே சரி கீழே அதே மாதிரி தான் நம்ம இந்த கைக்கு வந்து சென்டரில் வைக்கிறது. இப்போ பைப்பிங்லேருந்து ஒரு நூலளவு மேலே ஏற்றி வச்சுருக்கேன். மேலே ஏற்றி வச்சுட்டு சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கிறது மேலே வர மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கிறது அடிப்பகுதியில் வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பூ வரைக்கும் போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம அதை விட தாண்டி கொஞ்சம் 1 இன்ச்சு மேலே ஏற்றி போடணும். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட லைன் வரைக்கும் இன்னொரு லைன் போடணும். இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி போட்டுட்டு நான் வந்து டபுள் நூல் போடுறேங்க. அதாவது டபுள் நூல்னால் இப்போ அதில் இந்த மிஷினில் வந்து 2 இது இருக்கும் நூல் மாட்டுறது. 2லேயுமே ப்ரௌன் கலரு அந்த மாதிரி மாற்றிட்டு 2 நூலையும் ஒன்று சேர்த்து நம்ம ஊசியில் கோர்க்கணும். அந்த இது மட்டும் கொஞ்சம் நூல் வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு எப்பயும் போல் நீங்கள் தைங்க. ஈஸியாக தான் இருக்கும். டபுள் நூல் மேலே அடியில் வந்து எப்பயும் போல் சிங்கிள் நூல் தான் பார்ப்பீங்கள. ஏன்னா இது 2 தடவை திருப்பினீங்கன்னா போதும். ஒரு லைன் வந்து கொண்டு போயிட்டு திருப்பி ஒரு லைன் கொண்டு விடுறதுனால சிங்கிள் நூல்லாம் வந்துட்டு டபுள் லைன் மாற்றணும். அதாவது 4 தடவை நீங்கள் திருப்பி 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 வந்து போகிற மாதிரி இருக்கும். இதுனா 2 தடவை நம்ம வந்து போயிடலாம். உங்களுக்கு வந்து தையல் வந்து சன்னமாக இருக்குது அப்படின்னா 3 தடவை கூட தைக்கலாங்க. இப்போ டபுள் நூல் போட்டு 3 தடவை தைக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து இங்கிட்டு 3 லைனு போட்டு தைச்சிடலாம். ஒரு லைன் கொண்டு போயிட்டிங்கன்னா அந்த லைன் மேலேயே தான் தைக்கணும். நீங்கள் தள்ளி போயிடுச்சுன்னா பட்டையாக வந்துடும், சன்னமாக இருக்காது, பார்க்குறதுக்கு லுக்காக இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாக அந்த தையல் மேலேயே போட்டுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு தையலுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக தைக்கணும். தள்ளி அந்த நம்ம வரைஞ்சதுலேருந்து தள்ளி போயிடுச்சுன்னா ஷேப் மாறி போயிடும். ரெண்டாவது தையல் வரும்போதும் அந்த தையல் மேலேயே தான் போடணும். தள்ளி போயிடுச்சுன்னா ரொம்ப பட்டையாயிடும் தையல். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதுக்கும் அதே மாதிரி வரைஞ்சிருங்க. இப்போ மேலேருந்து கீழ்வாக்கில் வரைஞ்சிடலாம். இது டிசைன்லாம் டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாங்க. இந்த லைன் போடுறதா கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பண்ணி முடிச்சுட்டு சாரீலேருந்து பட்டன் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ எல்லாத்துக்கும் பாசி அதெல்லாம் பண்ணி முடிக்க கொஞ்சம் டைம் எடுத்துச்சு தான். 1000 வாங்கலாங்க. நீங்கள் கடையெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு லைனிங் எல்லாம் நம்மளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக 1000 ரூபான்னு வச்சு வாங்கலாம். ஏன்னா வேலை அந்தளவுக்கு இழுக்குது. சைட்லெலாம் நம்ம எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி போடுறோம். இப்போ மேலேயுமே அது மாதிரி தான் போட போகிறோம். அந்த இது இப்போ தையல் போடுறதே கொஞ்சம் நல்ல டைம் எடுக்குது. ஆனால் அந்த மாதிரி போட்டால் தான் வந்து நல்ல லுக்காக அழகாக இருந்தது. இப்போ இதில் வந்து ஒரு 5 இது போடுறேன். நான் 5 லைன் போடுறேன். 3 போடலான்னு பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கனால 5 லைன் போட்டிருக்கேன். இப்போ சென்டரில் மார்க் பண்ணிடலாம். இதுக்கு வந்து சைடில் வந்து மெரூன் கலரு, இதுக்கு வந்து க்ரீன் கலர் மாற்றிக்கோங்க.
இப்படியே திருப்பி திருப்பி நீங்கள் தைக்க வேண்டியதை நான் சொல்லவே வேணாம், அதே மாதிரி தான் பண்ணணும். டபுள் நூல் போட்டிருக்கனால நம்ம 2 திருப்பில் திருப்பி முடிச்சிடலாம். இப்போ இது வந்து நம்ம அதிகமாக நம்ம தையல் போடுறோம்னால டபுள் நூல் போட்டிருக்கேன். சும்மா குட்டியோண்டு பூ போடுறீங்க, அதிகம் நமக்கு தையல் அதில் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து நூல் மாற்ற தேவையில்லை, டபுள் நூல் போட தேவையில்லை. சிங்கிள்லேயே நம்ம அப்படியே திருப்பி திருப்பி தைச்சிடலாம். இது கொஞ்சம் இப்போ கைக்கு இதுக்கெல்லாம் அதிகமாக போடுறனால நான் டபுள் நூல் போட்டிருக்கேன். நல்ல வளைவு கொடுத்து அப்படியே திருப்புங்க, அந்த தையல் மேலேயே போட்டுவாங்க. இப்போ இதே மாதிரி நான் 4க்குமே போட்டு முடிச்சிருங்க. போட்டு முடிச்சுட்டு நான் அந்த சாரியிலேருந்து ஓரடிக்கும் போது அந்த பார்டர் கொஞ்சோன்னு வந்துச்சு. ஒரு சைடு வந்து அவங்களே ஓரடிச்சிட்டாங்க, ஒரு சைடு நான் ஓரடித்ததில் அந்த கரையில் கொஞ்சோன்னு இருந்தது, அதை தான் வந்து பட்டன் ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் சில்வர் கலரில் பாசி கொடுக்குறேன். ஏன்னா சில்வர் கலர் வந்து நல்லா எடுப்பாக தெரியும் நமக்கு. அந்த சாரியில் கொஞ்சம் சில்வர் கலந்து கொடுத்துருக்காங்க, அதனால் கொஞ்சம் நல்லா எடுப்பாக இருக்குன்றதுக்காக சில்வர் கலர் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பெரிய பாசியாக வைங்க, அப்போ தான் நல்லா எடுப்பாக தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தைச்சி முடிச்சாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கைக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஒரு எம்ப்ராய்டிங் மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே அழகாக இருக்குது. இது முன்பக்கம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது பாருங்கள். இது பேக் சைடு சொல்லவே வேணாம், ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளவுஸு நிறைஞ்சிருக்கு டிசைனு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. நான் சொன்ன மாதிரி ட்ரெண்டிங் டெய்லர்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.